வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருண் கொலட்கர் எழுதின த பஸ் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. அவர் 1977 ஜெஜூரின்னு ஒரு புக் எழுதினார். இதில் மொத்தம் 31 போம்ஸ் இருக்குது. அதில் முதல் போமே இந்த பஸ் தான். இது என்னென்னா, ஜெஜூரின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அங்கே அவர் ஒரு ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ் எடுக்கிற மாதிரியும், அதை தான் அவர் அதில் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிலீஜியஸ் ஹிப்போக்ரஸி அதை பற்றி எழுதியிருக்காரு. இதுக்காக அவர் காமன்வெல்த் ப்ரைஸும் கிடச்சிது 1976லேயே. இதில் 1963 அவர் ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு போகும்போது ஏற்பட்ட அந்த மன உணர்வை தான் அதில் எழுதியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய ட்ரெடிஷன்ஸ்லாம் போய்கிட்டே இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு புது அர்த்தத்தை மனுஷனோட மனசு தேடுது அப்படின்ட்டு தான் சொல்கிறாரு. அந்த பஸ்ஸுன்றதில் அந்த ஜேர்னியே, அந்த பில்கிரிமேஜே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, வசதியாகவே இல்லை. ஏன்னா அந்த ரோடெல்லாம் சரியில்லை, அப்படியே பஸ் அப்படியே பம்பியாக குச்சி குச்சி போயிட்டே இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் பஸ்ஸோடைய அந்த கதவுகள் இல்லையா, ஜன்னல்கள், அதிலெல்லாம் எல்லாமே மூடி இருந்ததுனால அவருக்கு வெளியில் எதுவுமே பார்க்க முடியல. வெளியில் பார்த்துருந்தாலும் ரொம்ப தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இன்னும் விடியற்காலை வரல. அதனால் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். அவர் எதிர்க்க ஒரு வயசானவர் உட்கார்ந்துருந்தார். அவர் கண்ணாடி போட்டிருந்தார். அந்த கண்ணாடியில் அவரோட உருவமே தெரிஞ்சுது. அவரோட கண்ணாடியில் 2 பக்கமும் 2 உருவம் தெரிஞ்சதுனால அவர் டிவைடட் ஃபேஸ் அப்படின்றத சொல்கிறாரு. அவருக்கு எதிர்க்க இந்த பெரியவர் அவருடைய ரிலீஜியஸ் இதை சொல்கிறதுக்காக ஒரு மார்க் போட்டிருந்தார். அதை இவருடைய தாட் ப்ராசஸ்க்கு ரொம்ப எதிர்ப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவரால் அவருடைய எண்ணங்கள்லேருந்து வெளியே வர முடியலை. இன்னும் பெருசாக நம்ம யோசிக்கணும்னு நினச்சாலும் அவருக்கு அவருடைய சிந்தனைகள் வேறு மாதிரி தான் இருந்தது. இது இந்த போமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஃபேத்து, டவுட்டு, ஐசோலேஷன், அப்புறம் ஒன்றுத்துக்கும் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த டிசையர் ஃபார் மீனிங், அதெல்லாம் எப்படி இந்த காலம் போக போக எப்படி இதெல்லாம் மனுஷனோட மனசில் வந்துகிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. இந்த போமில் இவர் தான் பயணம் செய்கிறாரு, ஆனால் இன்னொருத்தர் இவர்கிட்ட பேசுகிற மாதிரி இவர் இந்த கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையில் சொல்கிறாரு, நீ பஸ்ஸில் போய்கினே இருக்க, அப்போது அந்த ஜன்னல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலில் மூடி இருக்கிற அந்த கேன்வஸ் காற்றுல அப்படியே ஃப்ளாப் ஆகுது, அந்த ஜன்னல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நீ ஜெஜூரின்ற சிட்டிக்கு போயின்னு இருக்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காற்று அடிக்க அடிக்க அந்த ஸ்பீக்கர் சொல்கிறாரு, உன்னுடைய எல்போவில் அந்த கேன்வஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ ரோடு போய்கிட்டே இருக்கிறத பார்க்குற, உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு பார்க்குற. ஆனால் வெளியில் இன்னும் விடியாததுனால, அதுவும் ஜன்னல்கள்லாம் சாத்தியிருக்கிறதுனால உன்னால் எதையும் பார்க்க முடியல. உன்னால் பார்க்க முடிஞ்சது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். உனக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த பெரியவருடைய கண்ணாடியில் உன்னுடைய முகம் 2 பக்கமும் தெரியறத பார்க்குற. இன்னும் போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உன்னுடைய பயணம் அந்த பெரியவர் அவரோட நெத்தியில் வச்சுருக்கிற ரிலிஜியஸ் மார்க்கை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பெரியவர் அவருடைய சோஷியல் கிளாஸ், அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர்னு காட்டுறதுக்காக அதை அவர் வச்சுருக்காரு. வெளியில் மெதுவாக சூரியன் உதிக்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த கேன்வஸில் அந்த லேஸை மாட்டுறதுக்காக ஒரு சின்ன ஓட்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஓட்டை வழியாக ஒரு சின்ன சன்ரேஸ் அப்படி பீம் மாதிரி அந்த பெரியவரோட கண்ணாடி மேலே படுது. இது அதே மாதிரி டிரைவர் பக்கமும் அவர் சைட்லேருந்து அப்படியே யாரோ ஷூட் பண்ணாங்கன்னா வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த சூரியனோட கதிர்கள் அவருடைய நெத்தியில் சைடில் அங்கே அழகாக படுது. அதே மாதிரி பஸ் அதோட டைரக்ஷனை மாற்றி போயின்னு இருக்கிறதும் அவருக்கு நல்லா தெரியுது. பஸ்ஸை விட்டு இறங்கும் போது அந்த பயணமே ரொம்ப கலப்பத்தர மாதிரி இருக்குது. அவரால் அந்த பெரியவரோட வயசில் வரும்போது இவர் எப்படி இருப்பாருன்றதை இமேஜின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி போமை முடிச்சிருக்காரு. வாங்க போம் பார்க்கலாம். The tarpaulin flaps are buttoned down on the windows of the state transport bus. அதனால் இவர் ஸ்டேட்டோடைய அந்த ஊரோடைய டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் போயின்ட்டுருக்காரு. அந்த தார்பாலினோட ஃப்ளாப்னா அந்த தார்பாலினை அந்த விண்டோக்கு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா பட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விண்டோ அவங்களுக்கு ஒரு மூடி இருக்கும், அவங்களால வெளியில் இருக்கிறத பார்க்கவும் முடியாது, வெளியில் இருக்கிறது எந்த வெளிச்சமோ எதுவுமே அவங்களுக்கு வராது.
ஆல் த வே அப் டு ஜெஜூரி. ஸோ அதனால் இவர் பயணம் செய்கிறது வந்து ஜெஜூரின்ற ஒரு ஊருக்கு தான். A cold wind keeps whipping and slapping a corner of tarpaulin at your elbow. அந்த ராத்திரியில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று வந்து அந்த தார்பாலினை ஃப்ளாப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது அவருடைய எல்போ, அதாவது எல்போ ஒரு வந்து ஜன்னலில் வச்சுருக்காரு, அதில் வந்து அவர் இடிச்சுக்கிட்டே இருக்கு. யூ லுக் டவுன் டு த ரோரிங் ரோடு. இவர் வந்து அந்த அந்த ரோடும் கொஞ்சம் சத்தமாக தான் இருக்குது. அப்படின்னு குனிஞ்சு அந்த தெருவை பார்க்குறாரு. யூ சர்ச் ஃபார் த சைன்ஸ் ஆஃப் டே பிரேக் இன் வாட் லிட்டில் லைட் ஸ்பில்ஸ் அவுட் ஆஃப் பஸ். இப்போ இருட்டாக இருக்கிறதுனால ரொம்ப தெரியல, அங்கங்கே கொஞ்சம் அதை விடியற்கால வரப்போகுது. அதனால் அந்த வரக்கூடிய அந்த சின்ன ஒளியில் நாள் வந்து ஆரம்பிச்சிடுச்சா அப்படின்றத நீ தேடி பார்க்குற. Your own divided face in the pair of glasses on an old man's nose is all the countryside you get to see. ஆனால் உன்னால் பார்க்க முடிஞ்சது எல்லாமே உன் எதிர்க்க இருக்கிற பெரியவரோட கண்ணாடியில் உன்னுடைய முகமே. அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ரெண்டு பக்கமும் உன்னோட முகம் நல்லா தெரியுது. யூ சீம் டு மூவ் கண்டினியூலி ஃபார்வர்டு. இப்போ பஸ் வந்து நவுந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீயும் நகர்ந்துனே இருக்கிற மாதிரி இருக்குது, முன்னோக்கி போயினே இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே போகிறேன்னா டுவர்ட் அ டெஸ்டினேஷன் ஜஸ்ட் பியாண்ட் த காஸ்ட் மார்க் பியாண்ட் இஸ் ஐப்ரோஸ். எந்த இடத்துக்கு போகிறீன்னா எதிர்க்க இருக்கார் இல்லையா, அவரோட நெத்தியில் வந்து அவர் வந்து அவருடைய எண்ணத்தை சொல்கிறதுக்கான ஒரு ரிலீஜியஸ் மார்க் வச்சுருக்காரு. அதை தாண்டியும் நீ போகிறது தெரியுது. அவுட்சைட் த சன் ஹாஸ் ரிசன் குவைட்லி, இட் எய்ம்ஸ் த்ரூ அன் ஐலெட் இன் த தார்பாலன். இப்போ வெளியில் வந்து சூரியன் முழுசாக வெதிச்சாச்சு, அதோட ஒளிக்கதிர்கள் அந்த தார்பாலில் இருக்கிற அந்த சின்ன லேஸோட ஓட்ட வழியாக உள்ளே வருது. அண்ட் ஷூட்ஸ் அட் த ஓல்டு மேன்ஸ் கிளாஸஸ். வந்து எங்கன்னா உனக்கு எதிர்க்க இருக்க பெரியவரோட கண்ணாடியில் அது வந்து விழுது. A sword of sunbeam comes to rest gently against the driver's right temple. அதே மாதிரி டிரைவரோடைய அந்த ரைட் டெம்பிள் நெத்தியில் ரைட் சைடில் அவரோட நெத்திலையும் வந்து ஒரு சூரிய கதிர் வந்து அழகாக விடுது. த பஸ் சீம்ஸ் டு சேஞ்ச் டைரக்ஷன். இப்போ பஸ் வந்து வேறு டைரக்ஷனில் போகுது. At the end of the bumpy ride with your own face on the either side when you get off the bus. அந்த பயணம் வந்து அந்த ரோடெல்லாம் சரியில்லாதனால அந்த ரைடே ரொம்ப பம்பியாக அதை பஸ்ஸை தூக்கி தூக்கி போட்டிருந்தது. கடைசியில் நீ சேர வேண்டிய இடம் வந்துடுச்சு. யூ டோன்ட் ஸ்டெப் இன்சைட் த ஓல்ட் மேன் செட். நீ எதுவும் வந்து அந்த பெரியவரோட வயசுக்கு நான் வரும்போது நான் இருப்பேன்லாம் யோசிக்காதேன்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.